ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து கருளைக்கிழங்கு வந்து வறுத்துருக்குறேன். கருளைக்கிழங்கு பாப்பாவுக்கு பிடிக்காது, அதனால் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தம்பி வந்து கருளைக்கிழங்கே வைங்கன்னு சொன்னார். இருந்தாலும் அவருக்கு மாம்பழம் பிடிக்கும், அதனால் அவருக்கு மாம்பழம் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து கருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சிடலான்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது அவங்களுக்கு ஒயிட் ரைஸு, இது எனக்கு ஒயிட் ரைஸு, தயிர் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து இட்லி தான் ஊற்றினேன். இப்போ நான் ரொம்ப நாள் இட்லியே ஊற்றலை. ஏன்னு கேட்டால் யாரும் சரியாக சாப்பிடாமல் அந்த இட்லி மீந்துடுது. அந்த மீந்த இட்லி வந்து நைட்டு நான் தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனால இட்லி ஊற்றாமல் ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துருது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் 10 இட்லி தான் ஊற்றிருக்கேன். யார் என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் இட்லிக்கு சட்னிலாம் எதுவுமே அரைக்கலை. மண்டே அன்றைக்கி நான் மணத்தக்காளி வத்தல் குழம்பு வச்சேன். அந்த குழம்பு அப்படியே இருக்குது. நேற்று வந்து செவ்வாய்க்கிழமைனால சாம்பார் வச்சுட்டேன். இந்த குழம்பு எடுக்கவே இல்லை. இந்த குழம்பு தொட்ட இட்லி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். வத்தல் குழம்பு வந்து நல்லாவே இருக்கும். சூடு பண்ணி வைக்க வைக்க நல்லாவே இருக்கும். நல்லா தான் இருக்குது. அதனால் இதே தொட்டு சாப்பிட்றேன்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து தம்பிக்கு வந்து கருளைக்கிழங்கு வச்சிடலாம். தம்பி வந்து எது சொன்னாலுமே கேட்பார், சரி சாப்பிட்றேன்னு சொல்லுவார். பாப்பா தான் கொஞ்சம் தகராறு பண்ணுவாங்க. வேணான்னா வேணாம், வேணான்னா வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். இது வந்து பாப்பாவுக்கு சைட் டிஷ்ஷு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வச்சிடலாம். இப்போ வந்து லெமன் ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 பேருக்குமே லெமன் ரைஸ் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு மாதுளம்பழம் இருந்தது, அதை உரித்து 2 பேருக்கும் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். இது பாப்பா சாப்பிட்டுட்டு வராது, அப்படியே தான் எடுத்துகிட்டு வரும். இதனால் நம்ம கடமைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இருக்கிற பாத்திரத்தெலாம் கழுவணும். பார்க்கலாம். எங்களுக்குமே லஞ்ச் வந்து பேக் பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு லெமன் ரைஸு, அவங்களுக்கு லெமன் ரைஸ்லாம் பிடிக்காது. வெரைட்டி ரைஸ் எதுவுமே பிடிக்காது. அதெல்லாம் கம்மியாக வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். எப்பவுமே ஒயிட் ரைஸ் வச்சா தயிர் வந்து வீட்டில் இல்லைன்னா வெளியில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிடுவேன். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் தயிர் இருந்தது. நல்லா இருக்கான்னு 10 தடவை கேட்டாங்க. நல்ல தயிர் தான் இருந்தது. நல்ல தயிர் நானே எடுத்து வச்சுட்டேன் வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலும் ஊற்றிருக்கேன். ஏன்னா தயிர் வந்து ரொம்ப புளிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து பால் காய்ச்சினது மீதி இருந்தது, அதையுமே கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் அவங்க சைட் டிஷ் வந்து கருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். எனக்குமே கொஞ்சமாக தான் லெமன் ரைஸ் வச்சுருக்கேன். ஏன்னா ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, அதனால் கொஞ்சமாக தான் லெமன் ரைஸ் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ வந்து 8 o'clock ஆக போகுது. பசங்களாம் அனுப்பிட்டு தான் அப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ குளிச்சுட்டு போக வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். எனக்கு வந்து கருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டேன். இட்லி சாப்பிட்ணுமா வேணாமான்னு இருக்குது. அது என்னமோ டிஃபன் சாப்பிட்னாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த இட்லி டெய்லி சாப்பிட்னா ரொம்ப கஷ்டம்தான். தோசைனா ஒரே தோசை சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஊற்றி இன்றைக்கி இட்லி சாப்பிட்லாமா வேணாமாங்கிற யோசனையிலே இருக்குது. எடுத்துகிட்டு போகிறதா இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு போகணும், இல்லைன்னா அப்படியே போக வேண்டியது தான். மற்றபடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன். இது எடுத்து வைக்க வேண்டியது தான். இது செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு வந்து காய வச்சுருக்கேன். இதை அரைச்சி தள்ள தேய்ச்சி குளிக்கலான்னு. கொத்தரங்காய் வத்தல். அப்புறம் மாயிலேருந்து கொல்லிக்கோட ஹஸ்பண்ட் வந்தாங்க. அவங்க வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது, அது கேட்டிருந்தேன், கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. போன தடவை கொடுத்து அனுப்பிச்சது நான் நட்டு வச்சுருந்தேன், நல்லா முளைச்சி வந்தது. ஆனால் அந்த பக்கத்தில் பேங்க் வரவங்க வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க அந்த செடியை. சரி இது நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை நட்டு வைக்கணும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப. கொஞ்சம் அங்கே ரொம்ப மழை பெய்யுதான், ஈரமாக சொத இருந்தது. காத்தோட்டமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.